வணக்கம் நிதி. வங்கக்கடலில் உருவான அந்த செஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில கனமழை பெய்தது. இது தொடர்பான தொடர் நேரலைய நேற்று சத்தியம் தொலைக்காட்சி ஒவ்வொரு நொடியும் ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த புயல் குறிப்பா நேற்று கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. புதுச்சேரி, காரைக்கால் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு முதற்கட்டமா தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு ஒரு கணிக்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, செஞ்சல் புயல் நேற்று மாலை கரையை கடக்க தொடங்குச்சு. புதுச்சேரி அருகே சரியாக நேற்று மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய இந்த புயல் நள்ளிரவு 11:30 மணி வரைக்கும் கரையை கடந்து கொண்டே இருந்தது. இது தொடர்பான தொடர் நேரலையும் சத்தியம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுச்சு. புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் புயல் கரையை கடக்கும் போது சரியாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் 90 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த காற்று வீசியது. செஞ்சல் புயல் 12 மணிக்குள் முழுவதுமாக கரையை கடந்திருந்தாலுமே கூட புதுச்சேரியில அதிகாலை 1 மணி வரைக்குமே பலத்த சூறை காற்று வீசிச்சு. இந்த புயல் காரணமா புதுச்சேரியில கனமழை வெளுத்து வாங்குது. இந்த சூழல்ல தான் தற்போது எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு கடந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகி இருக்குது. கடந்த 24 மணி நேர மழை பதிவு நிலவரத்தை எடுத்துட்டோம்னா, திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய மயிலம் பகுதியில 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்குது. புதுச்சேரியில 47 சென்டிமீட்டர் அளவிற்கும், மரக்காணத்துல 24 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகி இருக்குது. அதே போல கடலூர்ல 18 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டத்துல 18 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. ஆவடியில 24 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்குது. கடலூர்ல 18 சென்டிமீட்டர் அளவிற்கும், சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம் இந்த பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகிருக்கு. திருத்தணியில 8.8 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகிருக்குது. அதே போல செங்கல்பட்டுல 9 சென்டிமீட்டர் அளவிற்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்துல 8 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி இந்த பகுதிகள்லாம் அதி கனமழை பெய்ததால பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். குறிப்பா புதுச்சேரியை பொறுத்தளவுல பயங்கரமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக நம்ம பார்க்கலாம். சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்குது. குடியிருப்புகள்ல வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வெளியே செல்ல முடியாத ஒரு நிலையில அந்த மக்கள் இருக்காக. தொடர்ந்து அந்த பகுதிகளில் மீட்பு பணிகள்லாம் நடைபெற்று வருது. இந்த சூழல்ல தான் தற்போது இந்த கடந்த 24 மணி நேரத்துல எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி அப்படிங்கிற விவரம் தற்போது வெளியாகி இருக்குது. ரெடி.